இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது தினமும் ஒரு 5 நிமிடம் என்ற சிந்தனைக்கு நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுவே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, இந்த நாளின் செயலுக்கு, இந்த நாளின் சிந்தனைக்கு இது கடவுளின் செயல், இது கடவுளின் செயல். உனக்கு சமாதானம். ஒரு தோட்டக்காரருக்கு அவரது எல்லா மலர்களுமே அருமையானவை அல்லவா? ஒரு தோட்டக்காரருக்கு அவரது எல்லா மலர்களுமே அருமையானவை அல்லவா? நானும் அப்படித்தானே, நானும் அப்படித்தானே. நீ எப்போதும் என் இதயத்தில் இருக்கிறாய் என்பதை நினைவில் கொள். நீ எப்போதும் என் இதயத்தில் இருக்கிறாய் என்பதை நினைவில் கொள். நீ உணராவிட்டாலும் கூட நான் தினமும் உன் வாழ்வை தொடுகிறேன். நீ உணராவிட்டாலும் கூட நான் தினமும் உன் வாழ்வை தொடுகிறேன். நீ ஜெபிக்க முயற்சிக்கும் போது நான் மிகுந்த அன்புடன் பதிலளிக்கிறேன். இது கடவுளின் செயல். எவ்வளவு அன்புடன் என்றால், நான் உனக்கு மிக அருகில் இருக்கிறேன். எவ்வளவு அன்புடன் என்றால், நான் உனக்கு மிக அருகில் இருக்கிறேன். இருப்பினும் நீ என்னை தேடுவதில்லை. இருப்பினும் நீ என்னை தேடுவதில்லை. நான் இங்கே இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரியே, உன் இதயத்தில் இந்த நெகிழ்ச்சியான உணர்வோடு தினமும் ஜெபி. உன் ஜெபம் என்னிடம் வரும்பொழுது அப்போது நான் அதை மிக இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிக இனிமையுடன் என் மகனிடம் கொண்டு சேர்ப்பேன். ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் குழந்தாய், எல்லா குடும்பங்களிலும் இடம் பெற வேண்டும் என கடவுள் விரும்பும் எனது இந்த அதிகாலை பொழுதை நான் உனக்கு தருகிறேன். இதோ என்னுடைய வார்த்தை வசனங்களை தியானிக்க உனக்கு இந்த நாளை கொடுத்தேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தை அனைவருக்கும் எடுத்து சொல்ல உனக்கு அருள் வரங்களை கொடுத்தேன். எனது மாசற்ற இதயத்தின் அன்பை நீ அறிய வேண்டும் என இறைவன் இன்று விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் இது கடவுளின் செயல் என்பதை அவரிடம் தெரிவி. இதைதான் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன், நான் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன், அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவறமாட்டேன், என்னை பற்றி அச்சத்தை அவர்கள் இதயத்தில் பதிப்பேன், இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள், அவர்களுக்கு நான் நன்மை புரிவதில் மகிழ்ச்சி அடைவேன், என் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு அவர்களை உறுதியாக இந்த நாட்டிலே, இந்த இல்லத்திலே, உள்ளத்திலே நான் நிலைநாட்டுவேன் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் தெளிவாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம்
32ஆம் அதிகாரம் 38 முதல் உள்ள வசனங்கள். என் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவர்களை நான் வாழ செய்வேன் என்ற வாக்குறுதிக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அன்பு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன், நன்மை புரிவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உம்முடைய முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு எங்களை வாழ வைக்கிறீர் அப்பா. இந்த காலை பொழுதினிலே நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னிடம் அன்றாடு, உனக்கு நான் செவி காட்டுவேன், உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று சொல்லி என்னிடம் கேளு, என்கிட்ட கேளுன்னு சொல்கிறீங்க. நான் என் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் வாழ செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறீரே அப்பா. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.